1 கப் பச்சரிசி மாவு. பச்சரிசி 1 டம்ளர் ஊற போட்டேன். அதை களைஞ்சி நிழல் வாட்டத்திலே காய வச்சு மிக்சியில் திரிச்சிருக்கேன். இந்த மாதிரி பட்டா திரிச்சிருக்கேன். இதில் இப்போ அதே 1 கப்பில் கொஞ்சம் உப்பு கலந்துருக்கேன். உப்பு கலந்து அந்த தண்ணியை கல் உப்பு போட்டால் டேஸ்ட் வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கிடணும். அதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் திருவல் அதையும் கலந்துக்கிடலாம். தண்ணி வந்து இப்போ 1/2 கப்பு தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஊற்றினா போதும். ஏன்னா ஒவ்வொரு மாவை பொறுத்து இழுக்கும். ஊற போட்ட அரிசியை கொஞ்சம் கம்மியாக தான் இழுக்கும். இப்போ 1/2 கப்பு மாவு தான் தேவைப்பட்டிருக்கு பாருங்கள். 1/2 கப்பு தண்ணி தான் தேவைப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்குது பாருங்கள். இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றி அதையும் கலந்துக்கிடும். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் 2 வித குளக்கட்டையை இப்போ சேர்ப்பேன். இப்போது நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். குளக்கட்டையை இப்படி பிடிச்சி வச்சுருக்கோம். விரலி குளக்கட்டை, உருண்டை குளக்கட்டை, 2 வித குளக்கட்டை இப்போ பண்ண போகிறோம். இப்போ தண்ணீர் கொதிச்சிட்டு இருக்கு. அந்த உருண்டையை பிடிச்சோம்ல, இதை அதில் கலந்துடணும். கொதிக்கும் போது தான் கலந்துடணும். கலந்துட்டு உடனே கரண்டி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு போடணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். அப்படியே விட்டுறணும். வச்சுருக்கேன். அது மேலே தட்டு வச்சிடும். வச்சு இந்த விரலி குளக்கட்டை இருக்குல்ல, இதை வந்து இந்த ஆவியில் வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு தட்டில் வச்சுட்டேன். மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். இப்போ வெந்நீரில் போட்டதை பார்க்கும் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது இப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். தனியாக நம்ம அப்படியே வெல்லம் போட்டு சாப்பிட போகிறோம். இப்போ எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்லாம், இப்படியும் சாப்பிட்லாம். வேக விட்டு இப்படியும் சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம். வேகட்டும். இப்போ இதில் வெல்லம் கலந்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவை அந்தளவு கலந்துக்கிடணும். வந்து அச்சு வெல்லம். இது வந்து கல்லாம் இருக்காது, கல் மண். அதனால் நான் அப்படியே கலந்துருக்கேன். இது நல்லா கலந்து கொதிக்கட்டும். வெல்லம் கலந்து கொதிக்கட்டும். ஏலக்காய் 1-2 தட்டி வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக அப்படி ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது இப்படியும் கொடுங்க. இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துடலாம். இந்த வாவியில் வேக வைக்கிறோம்ல, இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை பால்லே வச்சு வேக வைக்கலாம். நான் பால் தனியாக தான் ஊற்ற போகிறேன். இதுக்கு பால் தனியாக வச்சுருக்கேன். தனியாக தான் கலந்துக்கிடணும். இது தெரிஞ்சிரும். கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கிடணும். இல்லைனா வெல்லம் போடாமல் ஜீனி போடுறதா இருந்தால் முதல்லே ஃபுல்லாகவே பால் விட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆற விடட்டும். வெந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். நல்லா வெந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பால் ஊற்றணும். இது பிடிக்கிறவங்களும் இதை கொடுக்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை பிடிக்கலாம், இனிப்பு கொடுக்கலாம். இப்போ இதை எடுத்து நான் தனியாக எடுத்துடுறேன். விட்டு வர்றவங்களை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ். இப்போ இந்த கொழுக்கட்டையில் இருந்து கொஞ்சம் அந்த தண்ணீர் கோதி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கோதி வச்சு இது விருப்பம் உள்ளவங்க இப்படி குடிப்பாங்க. ரொம்ப சத்து உள்ளது. இப்போ இதில் பால் ஊற்றலாம். பாதி அளவு ஆறினப்பறம் தான் பால் ஊற்றணும். காய்ச்சின பால் அதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுறணும். பாதி அளவு ஆறின பிறகு பால் ஊற்றி கிளறிடணும். இது தனியாக நம்ம வச்சுக்கலாம், இது தனியாக வச்சுக்கலாம். குளக்கட்டை 3 வித குளக்கட்டை பாருங்கள். இது 2 கலந்து இதில் போட்டிருக்கேன். இது தனி தேங்காய் குளக்கட்டை, இது பால் குளக்கட்டை. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சத்துள்ளது. இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்